நம்மளை வந்து ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கானுங்க. இந்த ஆள் வந்து அப்படி ஜாதி அப்படிங்கிறத வந்து மனசுல அப்படியே பதிஞ்சவர். எல்லாருக்கும் தெரியும் நம்ம இனத்துல வந்து நடிகராக இருப்பாங்க. நான் வந்து சத்தம் இல்லாமல் சொல்லுவாங்க நான் தேவரேன். ஆனால் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு, பெருமையாக சொல்கிறாங்க நானும் இனத்தில் தேவர் தானே. ஏன்னா நான் கண்ணை மூடிட்டு வந்துட்டேன். எவன் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம், நம்ம தேவர் இனத்தில் என்ன சொல்லுவாங்க, எங்கே ஒதுக்கி வைக்க முடியும், நீங்க சான்ஸ் கொடுக்கலையா, சான்ஸ் கொடுக்காத, நானே சான்ஸை உருவாக்கிக்கிறேன். அப்படி கிட்டத்தட்ட இந்த வருஷம் மட்டும் ஒரு 10 படத்தை விட்டுருக்கேன். நான் காடு வெட்டின்னு ஒரு படம் பண்றேன். அப்ப வந்து அந்த பையன் வந்து கதை சொன்னாரு. கதை சொல்லும் போது இது தேவர் இனத்துக்கோ வன்னியர் இனத்துக்கோ அது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த வேற ஒரு இண்டிவிஜுவலான படம் கிடையாது, அது நம்ம இனத்துக்கு சேர்த்த படம் தான். நான் வைக்க சொன்ன ஒரு பாட்டு ஆண்ட பரபரடான்னு ஒரு பாட்டு வைக்க சொன்னேன். வச்சா அந்த டைரக்டர் அவங்களுக்கு ஒரு பாட்டு, நம்மளுக்கு ஒரு பாட்டு. நான் அமைப்பு ஆரம்பிச்சேன்னா எல்லா தலைவர்களும் என் கூட இருப்பாங்க. கேப்பேன் சீட்டு 25-50 சீட்டு கொடுங்கடா, இல்லன்னா முக்குழுத்தார் ஓட்டு போட மாட்டோம்னு. சும்மா அசிங்கமா பாரு, கட்சி பின்னாடியே ஓடுங்கடா. எங்க போய் எந்த ஒரு வேலைக்கு கொடுக்கறதுனால 5 லட்சம் யாரு வாங்குறது? அதே நம்ம முக்குழுத்தோட சேர்ந்த அதிகாரி தான் உட்கார்ந்துருப்பான், அதே மந்திரி தான் உட்கார்ந்துருப்பான். இதுக்கு என்னத்துக்கு அங்க உட்கார்ந்துருக்கணும்? நான் சத்தியமா தாய்ப்பால் குடிச்ச உண்மைனா நான் வாங்குவேனா? நான் வாங்க மாட்டேன். நம்ம இனத்துல உண்மையா மூர்த்தி தேவர் வாங்குமா? என் பக்காளியை வாங்குவான் எவனவனோ, அதை விட்டுட்டான். என் கண்டவன் கனி எவனவனா உட்கார வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டியது, கொடியை பிடிச்சிட்டு வர வேண்டியது. ஏன் விடுறாங்களா? விடுதலை சிறுத்தை விடுறாங்களா? இப்ப சொன்னாங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க. ஏன் இத்தனை பேர் நம்மள்ட்ட இல்லாத டீமா? நம்மள்ட்ட இல்லாத பசங்களா? அந்த பார் கவுன்சில் எல்லா பசங்களும் நம்மள லா காலேஜ் பசங்க எல்லாம் சட்டத்தை கரைச்சு குடிச்சிட்டு சிங்க குட்டிங்க இத்தனை இருக்கியா, பக்காளி பிச்சு எடுத்துருவானுங்க. இந்து இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. அட பாவியலா, இன்னும் போகும்போது தேவர் இல்லைன்னு. நம்ம நல்ல வேலை தேவருங்கிறது அப்பயே இருந்தனாலதான் அதுல பேராச்சும் வச்சோம். எல்லாமே தேவன் தேவன் ஒரு பக்கத்துல ஒருந்தவன் சொல்றான், இப்ப சொல்லுங்கடா பாப்போம் அப்படின்னு. பேச்சு மூச்சே காணாம இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. யார் ரத்தத்தோட இடம்? டிஎன்ஏ செக் பண்ணி பாரு. ராஜராஜ சோழனோட ராசியும் நட்சத்திரம் தான் எழுது. நம்ம எல்லாம் ஒரே டிஎன்ஏல இருந்து அவங்க இதுல இருந்து வந்தது. கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவளை அடைக்காதீங்க இந்த ஜாதியில. உண்மையில ஜாதிங்கிறது உலகம் அழியிற வரைக்கும் இருக்கத்தான் செய்யும். ஜாதி இல்லாம ஒரு கேண்டிடேட்டை போட சொல்லு பாப்பா தமிழ்நாட்டுல. ஒரு கேண்டிடேட் நக்கிக்கிட்டு போயிடும். நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை நான் சொல்றேன். ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, சரி அதான் தோணுச்சு. ஒரு விவசாயி 2 ஜீவனை வளர்த்திருக்காரு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு கிணத்துல தவறி விழுந்துட்டாரு. அவருக்கு அங்க வலிப்பு வந்துருச்சு. அப்போ ஒரு வளர்த்த நாய் வந்து குலைச்சு சுத்தி